நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நேயர்களே, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு 9ஆம் ஆண்டாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி திருப்புமுனை சீர்திருத்தமா அல்லது பொருளாதார அநீதியா? இந்த கேள்வி நமக்கு எழுகின்றது. பிரதமர் மோடி அவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை மறுவடிவமைத்த சீர்திருத்தம் தான் ஜிஎஸ்டி என்று புகழாரம் சுட்டுகிறார். ஆனால் அதே நேரத்தில் இது பெரு நிறுவனங்களுக்கு ஆதாயம் அளிக்கும் கொடும் கருவி என்கின்றார் பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். 9 ஆண்டுகளாக ஒரு அரசாங்கத்திற்கு உச்சபட்சமான ஒரு நாட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நம்முடைய கேள்வி என்னவென்றால், ஒரு சிறந்த தேசம், ஒரு சிறந்த மக்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கான அளவீடு என்ன? பொதுவாக சர்வதேச அளவில் வெளியாகி இருக்கிற ஏராளமான பொருளாதார கட்டுரைகளை இந்த நிகழ்ச்சியூடே நாம் பல நிகழ்வுகளை பார்க்கின்ற போது ஒரு தேசம் வளர்ச்சி, பொருளாதார சமத்துவம், சமூக சமத்துவம், ஏற்றம் இறக்கம் இல்லாத ஒரு சமூகமாக, அனைவருக்குமான வீக்கம் இல்லாத ஒரு பொருளாதார சிறப்பு இருக்கிறதா? அதே சமயம் ஜப்பான் போன்ற தேசங்கள் 12 கோடி மக்கள் பாப்புலேஷனையும் அதனுடைய பொருளாதார வளர்ச்சியையும் இந்தியா போன்ற 140 கோடி மக்களுக்கு தேவையான உற்பத்தியும் சமமாகுமா என்ற கேள்வியும் கூட இந்தியாவின் மிக டாப் மோஸ்டான பொருளாதார நிபுணர் டாக்டர் சென்குப்தா அவர்களுடைய கருத்தையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ஜிஎஸ்டியால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்வதை போன்று தேசம் வளர்ந்திருக்கிறதா? 7 லட்சம் கோடியிலிருந்து இன்றைக்கு 22 லட்சம் கோடியாக வருமானம் வருவதையும் அவர் புகழாரம் சூட்டுகிறார். நம்ம பேசுவோம். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ஐயா முருகையன் அவர்களை நான் வரவேற்கிறேன். அதை போன்று அரசியல் விமர்சகர் தோழர் தேவப்பிரியா, மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. புதுமடம் ஹலீம் சார், இப்போ உண்மையிலேயே இந்த ஜிஎஸ்டினால் எந்தவித நன்மைகள் பிரதமர் அவர்கள் கூறியிருக்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜிஎஸ்டி தவறா சரியா அப்படி என்று கேட்டால் ஜிஎஸ்டி சரி என்று தான் சொல்வேன். ஏன்னால் இன்றைக்கி உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் ஜிஎஸ்டியை அமுல்படுத்தி இருக்கிறார். ஒரே வரி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்டியை அமுல்படுத்திய விதத்தில் இங்கு ஏராளமான குளறுபடிகள் இருக்கின்றன என்பதைத்தான் ராகுல் காந்தி போன்றவர்கள் திருப்பி திருப்பி சுட்டி காமிக்கிறார். சிங்கிள் ஜிஎஸ்டி, சிம்பிள் ஜிஎஸ்டி இருக்க வேண்டும் என்பதுதான் பழைய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. சிதம்பரம் அவர்கள் கூட இதை என்டாஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருக்கணும் ஜிஎஸ்டி, சிங்கிளாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பொதுவாக வரிகளை நேரடியாக நீங்கள் பெரும் நிறுவனங்களிடம் வரி வசூல் செய்யணும். ஏழை எளிய மக்களிடம் மறைமுகமாக தான் வரி வசூல் பண்ணணும். ஆனால் இப்போ எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் ஏழை எளிய மக்களிடம் நேரடியாக நீங்கள் வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பெரும் நிறுவனங்களுக்கு நீங்கள் வரிகளை தள்ளுபடி செய்கிறீர்கள் என்பதுதான் இங்கே பிரச்சனை. இன்றைக்கி ஜிஎஸ்டி பற்றி சொல்கிறோம். ஜிஎஸ்டி வரும்பொழுது இன்றைக்கி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு மாநிலத்தில் போய் இன்னொரு மாநிலத்தில் நீங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு தாராளமாக வரலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டை கடந்து வர முடியாது. இன்றைக்கி ஒரே சிங்கிள் அந்த இன்வாய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரே இன்வாய்ஸில் அதெல்லாம் சரிதான். ஆனால் இருக்கின்ற குளறுபடி என்ன அப்படி என்று பார்த்தால், இன்றைக்கி இருக்கின்ற பல்வேறு விதமான ஸ்லாப்புகள். உதாரணமாக நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தபோது அப்போது இருந்த ஒரு தொழில் முனைவோர், அவர் ரெஸ்டாரண்ட் நடத்தி கொண்டிருந்தவர் நேரடியாக கேட்ட அந்த விவாதம், நான் என்னுடைய பேக்கரியில் ஸ்வீட்டுக்கு 5 விழுக்காடு நான் வரி விதிக்கிறீங்க, ஆனால் காரத்துக்கு 12 விழுக்காடு வரி விதிக்கிறீங்க. பன்னுக்கு வரி கிடையாது, ஆனால் பன்னில் தடவுகின்ற கிரீமுக்கு வரி. இந்த குளறுபடிகளை சரி செய்ய வேண்டாமா என்பது முக்கியமான கேள்வி. இந்த குளறுபடிகளை எப்படி சரி பண்ணுவது? ஆக
இந்த குளறுபடிகளை சரி பண்ணாமல் எப்படி இப்போ நம்ம நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். பாரத பிரதமர் அவர்கள் ஒரு விஷயத்தில் பெருமைப்படுறாரு. என்னன்னா, ஜிஎஸ்டி 2018 அமுல்படுத்தப்பட்ட போது 2017 கொண்டு வந்தாங்க. 2018 அமுல்படுத்தப்பட்ட போது 1 லட்சத்துக்கும் கீழே தான் வருமானம் இருந்தது. மாதம் மாதம் வரி வசூல் செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு 2.25 லட்சம் கோடி. இப்போ 2025 ஏப்ரலில் அரசே தெரிவித்த தகவல் 2.25 லட்சம் கோடி வரி வசூல் செய்கிறோம். 2.25 லட்சம் கோடி 2,15,000 கிட்டத்தட்ட எங்க நம்ம ஒன்றிய அரசு இல்லை அந்த தகவல் நீங்கள் இப்போ சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த நியூஸ் செய்தித்தாள்கள் அடிப்படையில் நான் சொல்றேன். அதே நான் சொல்றேன், இது ஒரு நம்பர் மாத்தி போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. அப்போ 2 லட்சத்துக்கு மேல இன்னைக்கு வரி வசூல் செய்கிறாங்க. இப்போ பெரும் பணம் வந்து இன்னைக்கு வரி வசூல் செய்யப்படுகிறது. ஆனால் நீங்க வந்து சொல்றது தேசம் முழுவதும் சொல்றேன். 24, 25ல 22 லட்சம் மொத்தம் 12 மாசத்துக்கு ஒரு மாதம் அந்த ஏப்ரல் மாதத்துல ஒரு மாதத்துக்கு மொத்தம். இப்போ ஆவரேஜா ஒரு மாதத்துக்கு 2 லட்சம்னா நீங்க பரவாயில்ல, நீங்க ஒரு மாசத்துக்கு சொல்றீங்க. ஒரு மாசத்துக்கு சரி, right. போட்டா 24 முடிச்சுக்கிறேன், என்னோட கருத்தை முடிச்சுக்கிறேன், நீங்க பேசுங்க. அப்ப அந்த 2024 ஏப்ரல் மாதம் அன்று இப்படி வரி வசூல் செய்தது நாங்கள் பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்காக பே பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டியால் எவ்வளவு நலிவடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு திருப்பூர் எடுத்துக்கோங்க சார். ஒரு சின்ன குறுக்கீடு. பொதுவாக 2 தரப்பிலும் 2 பேச்சுக்கள். பொதுவாக எம்எஸ்எம்இ ஷட் டவுன் செய்யப்பட்டிருக்கிறது. அதான் சொல்ல வந்தேன். அதை ஆதாரப்பூர்வம் அதான் சொல்ல வந்தேன். டாலர் சிட்டி என்று சொல்லக்கூடிய திருப்பூர். ஆமாம், அதான் திருப்பூரில் கிட்டத்தட்ட 8000 பின்னலாடை நிறுவனங்கள் இருக்கின்றன. சரி, திருப்பூரில் 8000 பின்னலாடைகள் நிறுவனங்கள் இருக்கின்றன. அதனுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 30 விழுக்காடு குறைந்திருக்கிறது. 13%. அதுதான் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட்டில் இன்னைக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டில் 40,000 கோடி டர்ன் ஓவர் நடந்திருக்கிறது. ஏன் இந்த காரணம் என்ன? இன்னைக்கு சொல்லப்போனால் பின்னலாடை நிறுவனங்கள் சொல்லப்போனால் உலக அளவில் திருப்பூர் வந்து ஒரு முக்கியமான நகரம். இன்னைக்கு ஏன் வந்து சீனாவுக்கும் பங்களாதேஷுக்கும் போகிறாங்க? கிட்டத்தட்ட அரசினுடைய ரீஃபண்டே 9 விழுக்காடு என்பது 4 விழுக்காக குறைந்திருக்கிறது. ஊக்கத்தொகை, உற்பத்தி சலுகை எல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து இந்த ஜிஎஸ்டியினால் படுகின்ற, நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஒரு ஃபர்னிச்சர் தயாரிக்கின்ற ஒரு நிறுவனம், அவங்க சொன்ன செய்தி, அவர்கள் ஃபர்னிச்சர் தயாரிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு ரா மெட்டீரியலையும் ஒவ்வொரு இடத்துல வாங்குறாங்க. அதனுடைய மிரராக இருக்கட்டும், அதனுடைய தேவையான பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஜிஎஸ்டியில் இருக்குது. இது ஒரு 5% இருக்கும், அது ஒரு 12% இருக்கும், ஒரே சீராக இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி பன்னு வாங்குவாங்க, க்ரீம் வாங்குவாங்க. இப்படி உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு ஃபர்னிச்சர் விற்கும் போது 18% விற்கிறாங்க, 18%. இப்போ ஜிஎஸ்டி அவங்க எப்படி கட்டுவாங்க? இது வரைக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஜிஎஸ்டிக்கு பே பண்ணிட்டது போக மீதத்தை கட்டணும். உதாரணமாக 1000 ரூபாய்க்கு அந்த ஃபர்னிச்சர் விலை போகுது, 1000 ரூபாய் அவங்களுக்கு வந்து அந்த வரி வருதுன்னு வைங்களேன். 500 ரூபாய் கட்டியிருக்காங்க, உற்பத்தி வரி கட்டியிருக்காங்கன்னு வைங்களேன். 500 ரூபா வந்து விற்பனை செய்து வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன். எப்படி கட்டுவாங்க என்றால், அந்த 1000 ரூபாயில் 500 ரூபாய் கழித்து விட்டு 500 ரூபாயை நீங்கள் அரசு கட்டுவாங்க. அரசு என்ன செய்யுது என்றால், உடனடியாக வந்து எதுவும் சொல்கிறது இல்லை. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு, நீ எப்படி வந்து இந்த உற்பத்தியில் இந்த பொருள்களை சேர்க்கிற, இது உண்மையா பொய்யா, இந்த வரி விகிதம் சரியில்லை, இப்படி போன்ற கேள்விகள். நான் தான் திருப்பி சொன்னேன், ஸ்வீட்டுக்கு 5 விழுக்காடு போடுகின்ற அரசு காரத்துக்கு 12 விழுக்காடு போடுது. சரி, இப்போ நான் ஒரு இடத்துல போய் நீங்க சாப்பிடும் பொழுது எத்தனை விதமான வரிகள். நான் என்ன கேட்குறேன், சைனாவில் விதிக்கிற மாதிரி சிங்கிள் வரியை விதிங்க. சரி, சிங்கிள் ஜிஎஸ்டி விதிங்க. முதல் கட்டமாக எடுத்துக்கிறேன். சார் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. தேவப்பிரியா சார், நம்ம ஹலீம் சார் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. நீங்கள் அதை பாராட்டுறார். ஆனால் அதில் வந்து வேரியேஷன் 5, 12, 18, 28 பல சிக்கல்கள், நடைமுறைகள். என்ன வளர்ச்சி? இப்போ பிரதமர் அவர்கள் இன்னைக்கு தலைப்பு, பிரதமர் அவர்கள் தேசம் வளர்ந்துருக்கிறது. சரி, இதுதான் தலைப்பு. கரெக்ட். ஜிஎஸ்டி எப்படி ஸ்லாட்டு அதெல்லாம் இல்லை, ஓகே, தேசம் எப்படி வளர்ந்துருக்கு. இல்லை, நம்பர் 1 தேசத்தில் வளர்ச்சி இல்லைன்னு சொன்னால் இவை அந்தந்த மாதம் கட்டப்படும் தொகைகள் சொல்லப்படுகிறது. வியாபாரம் ஆகிட்டு நான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் போன மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பண்ணதை அடுத்த மாதம் கட்டுறீங்க. ஸோ இது ஒரு 7 லட்சம் ஒரு ஆண்டுக்கு என்று ஆனது 22 லட்சம் ஆயிருக்கு. இந்த வருடம் 25 கூட தொடலாம். சார் சொன்ன மாதிரி சொன்னாங்க ஏப்ரலில் 2 லட்சத்தை தாண்டிடுச்சு. இந்த மாதம் 1.85 குறைஞ்சிருக்கு. ஏப்ரலில் எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா மார்ச்சில் நிறைய டர்ன் ஓவர், இந்த இயர் எண்டிங் பிஸ்னஸ் நிறைய பில் போடுவாங்க. இதான் நடைமுறை. ஸோ இது நான் சொல்லி இப்போ ஒன்றே ஒன்று
புரிஞ்சுக்கணும். சார் சொன்னார் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அடுத்தது பெருநிறுவனத்துக்கு மாத்திரம்தான் லாபம் சொல்றாரு. ஒன்று புரிஞ்சுக்கங்க, இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு காரணமே, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அப்பா யாருன்னு சொன்னால் மாடு வேட்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் சென்வேட்டுன்னு மாறி வேட்டுன்னு மாறி இப்போ ஜிஎஸ்டின்னு வந்திருக்கு. அதாவது சிறு குறு தொழில்கள் ஷாம்பு செய்யறப்ப எக்ஸைஸ் டியூட்டி கட்டல, நாங்கள் எங்களை அவங்க கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் இந்த வெல்வெட் சிக் ஷாம்புக்காரங்க பண்ணதை பார்த்துட்டு தான் வெளிநாடுகளில் இருக்கும் வேட்டை இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெருநிறுவனங்கள் கொண்டு வந்து மாடு வேட்னு வந்துச்சு. அதிலிருந்து சென்வேட் என்று மாறி அதுக்கப்புறம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு ஆச்சு. ஸோ 99 திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இதை ஆரம்பிக்கிற ஸ்கீமை பண்ணுறாரு. 2004 ஆட்சி வந்ததுக்கு பிறகு இது அடுத்த ஆட்சியும் இதை தொடர்ந்து கமிட்டிகள் போட்டது. இதற்கு வெஸ்ட் பெங்காலுடைய நிதியமைச்சர் தான் தலைவராக இருந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் இந்த இதை பண்ணுறதாக இருந்து எதிர்க்கட்சி தலைவர் தான் போடுவாங்க. ஸோ இதுதான் நடக்குது. இப்போ ஒரு டாக்ஸ் போடலான்னு சொன்னால் 5 விதமான டாக்ஸ் இருக்குது. 0 டாக்ஸ் 5, 12, 18, 28 மிகையான பொருட்கள். இப்போ 5%ங்க, 0ங்கிறது உணவுப் பொருட்கள் போன்றவை எல்லோருக்கும் தேவையானது. 5%ம் அதற்கு அடுத்த நிலையில் 5%ல நீங்கள் வச்சுக்கிட்டால் அதுக்கு இன்புட் டேக்ஸ் கிடையாது சார். இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்னன்னு ஈஸியாக புரியணும்னா, சார் நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன், ஒரு சின்ன பற்றை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆலந்தூரில் எம்கேஎன் ரோடில் கிலோ 60 ரூபான்னு ஸ்டீல் நான் வாங்குறேன். இவர் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்காருன்னா செயலிருந்து எடுத்தாருன்னா 40 ரூபா ப்ளஸ் டேக்ஸ்னு போட்டு அவர் 20 ரூபாய்க்கு எக்ஸைஸ் டியூட்டி பெனிஃபிட் எடுத்துட்டு இருந்தார். இப்போ ஜிஎஸ்டி வந்த அப்புறம் சின்ன கடை ஒத்த ரூம் கடையில் இருக்கிற கிரில் கேட் பண்ணுறவங்களுக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ இதுதான் இதில் ஜிஎஸ்டியுடைய அட்வான்டேஜ். இதுக்கு ஆடிட்டர் வேண்டாம், ஒரு சின்ன கணக்கு பிள்ளை இருந்தால் யார் வேணாலும் பண்ணலாம், உங்கள் வீட்டு கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். ஸோ இது வளர்ச்சி. இப்போ 7லேருந்து 22 ஆனது ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் இது நம்பர் 2 போட்டு பில்லு போடாமல் பண்ணதெல்லாம் பெரிய அளவில் அடைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்குமே இது 4 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பல கடையில் போய் வாங்கினீங்கன்னா சார் பில்லு போட்டால் ரேட்டு ஜாஸ்தின்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ பெரிய பொருட்கள் எல்லாமே பில்லு போட்டு தானே ஆகணும். இல்லை, அது ஏமாற்றி அவர் உங்கள்கிட்ட வாங்குற டெக்னிக். அதாவது இப்போ நான் இப்போ என்ன கேட்குறேன், நல்ல சரிவா ஜிஎஸ்டி போட்டோம், வருஷத்துக்கு 2 லட்சமோ 2.25 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சம் ஏறுது, அதை விட்டுருங்க. இந்த ஜிஎஸ்டியின் மூலமாக ஒரு தேசம் பொருளாதாரத்தில் மிகைப்பு அடைந்திருக்கிறது என்றால் இந்த ஃபிகர் மட்டும் வளர்ச்சி அல்ல, சரி, வேறு என்ன வளர்ச்சியை நாம் கண்டோம்? இல்லை, ஒன்று நம்ம இந்த இந்திய நாடு 2014 உலகத்தின் காம்படிட்டிவ் இண்டெக்ஸில் 138வது இடத்துல இருந்தது. இன்னைக்கு 50க்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா டாக்ஸேஷன் ஈஸியாக இருக்குன்னா தான் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து முதலீடுகள் செய்வார்கள். எத்தனை முதலீடுகள் வந்திருக்கு இந்த வருஷம்? முதலீடுகள் சீனாவிலிருந்து நிறைய கம்பெனிகள் இடமாற்றம் செய்து அது எங்கெல்லாம் போனது? வியட்நாமுக்கும் போயிட்டு, மெக்சிகோவுக்கு போச்சு, ஏன் இந்தியாவுக்கு வரவில்லை? ஐயா, 2014 கடைசி பட்ஜெட் ப. சிதம்பரம் போடும் பொழுது அடுத்த 30 வருடம் கழித்து நாங்கள் 5வது இடத்துக்கு வருவோம். நாங்கள் இப்போ நம்ம 4வது இடத்துக்கு 11 வருஷத்தில் வந்துட்டோம். நடுவில் 2 வருஷம் கொரோனா வந்துச்சு. சார், உலகத்தில் முதலீட்டை அதிகமாக இருக்கும் நாடுகளில் 2வது 3வது இடத்துல இருக்கு. நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன கம்பெனிகள் போயிருக்கலாம். மொத்த முதலீடுகளில் இந்தியா பெருமளவில். ஒரே ஒரு கேள்வி நான் நினைக்கிறேன், ஜிஎஸ்டி 9 வருடங்களில் இந்தியா வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு சொல்கிறீங்க. திருப்பூரில் 24 மணி நேரமும் தொழிற்சாலைகள் திறந்திருந்த காலம் இப்போ 12 மணி நேரம் மூடப்பட்டிருக்கிறது. 50 விழுக்காடு தொழிற்சாலைகள் இன்னைக்கு மூடப்பட்டு விட்டன. ஜாப் ஆர்டர்னு சொல்லக்கூடிய, ஏன்னா திருப்பூரில் எடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை நடக்குது, அதுக்கு கூட ஜிஎஸ்டி போடுறாங்க. இப்போ இது யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? ஐயா, ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலை? இப்போ அவர் சொல்றது திருப்பூர்னா இந்தியாவிலே பெரிய தொழில் ஹபு. இல்லை, அதுல என்ன தமிழ்நாட்டில் இல்லை, சின்ன சிக்கலை நான் சொல்லிடுறேன். எக்ஸ்போர்ட்டா இருந்தால் கிரெடிட் எடுக்கிறதுல சில சிக்கல்கள் உண்டு. உள்ளூர் தயாரிப்புகளில் ஜிஎஸ்டி ரொம்பவும் லாபம். உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியும். நீங்க அந்த டீ ஒன்றும் இல்லை சார், நம்ம இப்போ டீ வாங்குறோம்னு இந்த ரோட்லயே போனீங்கன்னா பெரும்பாலான டீ கடையில் நம்ம போய் சாப்பிட்டா 12 ரூபா. அதே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டால் 300 ரூபா. இப்போ 300 ரூபாய்க்கு டீ போடுறீங்கன்னு கேட்க முடியுமா? நான் அந்த மாதிரி எல்லாம் கேட்கல. இல்ல, நான் சொல்றது அந்த மாதிரி கேட்கல. அந்த விஷயத்தை தான் ரொம்ப சிம்பிளிஃபையா கேட்டேன். அந்த விஷயத்தை தான் கோயம்புத்தூர்ல நீங்க சொன்ன அவர் சொன்னார். என்னுடைய ஹோட்டல்ல 7500 ரூபாய்க்கு ரூம் இருக்கு, நான் அது வச்சதுனால எனக்கு ஸ்டார்னு போட்டு 12. இல்ல, அவர் அந்த மீட்டிங்ல பேசினத உதாரணத்தை நீங்க சொன்னதுனால இல்லங்க, நான் கேக்குறது சிம்பிளுங்க. நிர்மலா அம்மாவா? நிதியமைச்சரிடம் ஒரு பெரிய கோவையில கிரைண்டர் தயாரிப்பில் முன்னணியான பல்வேறு நிறுவனங்கள்,
ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 500 தொழிற்சாலைகள் இருந்தன. இப்போ ஏன் 200ஆக குறைந்தது? இரண்டு விஷயங்கள். ஒன்று வந்து நீங்க மக்களுக்கு டெக்னிக்கலா பேச வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பூர்ல தெளிவா சிம்பிளா சொல்லுங்க. கோவையில இந்த பிரச்சனை என்னன்னா, இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த கல்லை எடுக்கிறதுக்கு பல்விதமான தடைகள் வந்து எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டி இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு காரணம்னு சொல்ல வரீங்க. தமிழ்நாடு அரசு செஞ்சதுக்கு ஆதாரத்தோட நான் கொடுக்க உங்களுக்கு வேணும்னா நான் அனுப்புறேன். அந்த ஆட்சி இந்த அரசு வருவதற்கு முன்னாலே ஓபிஎஸ் வந்து பேசுறாரு, 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்தார்கள் திருப்பூர்லயும் ஈரோடு மாவட்டத்தில் அவரே பேசுறாரு சார். பங்களாதேஷ் அமைச்சரா இருந்து அவரே குறிப்பிட்டாரு. அப்போ அவர் இருக்கும் போது சார் திருப்பூர் பின்னலாடை தொழிலுக்கு நூல் பஞ்சு இந்த விஷயங்களும் பன்னாட்டு சமாச்சாரங்களும் உண்டு. கிட்டத்தட்ட இங்கிருந்து பல தொழில்கள் இந்திய திருப்பூர் முதலாளிகள் உட்பட பங்களாதேஷ்ல போய் போட்டவங்க. ஒரு நிமிஷம் ஐயா, இப்போ நீங்க சொல்றது திருப்பூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக்கல் கிரைஸ் அல்லது ஷட் டவுன் பண்ணது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ரெசெஷன் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்கு. நான் அது மாத்திரம் சொல்லல. இன்னொன்னு திருப்பூர்ல இருந்து பல்வேறு இடங்களுக்கு போறது ஷிஃப்ட் ஆகிறதும் இருக்கு. ஒரு பெரிய நிறுவனம் கொச்சின்ல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் போடுறதுக்கு வரேன்னு சொன்னப்ப இங்க சரி போன ஆட்சியின் போது சரியான ஊக்குவிப்பு கொடுக்காம தெலுங்கானாக்கு போனாங்க. அங்கிருந்து அவர் கொரோனா டயத்தில் முதலமைச்சர் ஒரு ஸ்பெஷல் தனி ஃபிளைட் அனுப்பிச்சு அந்த நிர்வாகியை 3000 கோடி டர்ன் ஓவர் உள்ள கம்பெனியை கூப்பிட்டுக்கிட்டு அவருக்கு அங்க வாய்ப்பு கொடுத்தாரு. பொருளாதாரத்தில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது சார். அதுக்கு இந்தியாவிலே மகாராஷ்டிரத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு நம்பர் 2 இருக்கு. இன்னைக்கு புதுசா மாறல. இது சுதந்திர நாள்ல இருந்து சுதந்திர நாள்ல இருந்து தான். ஆனா குறை வேகமாக இருங்க பதட்டப்படாதீங்க. கொடுக்க தயார். முருகன் சார், இப்போ காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு வெளிப்படுத்துறாங்க. இப்போ ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, சிஏஏ சட்டங்களிலிருந்து எல்லா விவகாரமும் காங்கிரஸினுடைய அடிச்சோட்டை தான் பின்பற்றுறாங்க. நல்லா கவனிங்க. கச்சத்தீவு வந்து காங்கிரஸ் என்ன சொன்னதோ அதே தான் அஃபிடாவிட் கொடுத்ததே வாங்க மாட்டோம். எனக்கு என்னன்னா 2 பேரும் மாற்றம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் எங்கே மாறுகிறதுனா, நாங்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை இவர்களும் அங்கீகரிக்கிறார்கள், ஆதரித்து அதையே செயல்படுத்துகிறார்கள். எல்லா திட்டமும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை நாங்களும் ஏற்றுக்கொண்டோம். நல்ல திட்டம். தங்க நாற்கர திட்டம் வந்து அவர் கொண்டு வந்தது தான். அவர் தான் அவர் 2000 கிலோமீட்டர் போட்டா நாங்கள் 35,000 கிலோமீட்டர் போட்டோம். இந்தியாவில் மிகப்பெரிய அதனால வந்து எல்லாம் வந்து ஒரு ஆட்சி வர்றதை அப்படியே மடைமாற்றி கொண்டு போனால் அந்த நாடு உருப்படாது. எந்த நாட்டில் எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சி செய்யக்கூடிய நல்ல பல திட்டங்களை அடுத்து வருகிற வேற கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை டெவலப் பண்ணுறது, அதிகப்படுத்துவது தான் நாட்டு வளர்ச்சிக்கு வந்து உருப்படியாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து வாஜ்பாய் ஆட்சி நாங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். எங்கள் ஆட்சியிலையும் சில திட்டங்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஜிஎஸ்டியில் வந்துங்க நாங்கள் என்ன சொன்னோம், ஜிஎஸ்டியில் வந்து அதிகபட்சமாக 18% மட்டும் போட்டால் போதும். ப. சிதம்பரத்தினுடைய இது 18% வரைக்கும் தான் அதிகபட்சமாக. கீழே இருந்து நீங்கள் மேலே அது வரைக்கும் போதும்னோம். இவங்க என்ன பண்ணாங்க, 28-30% வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. 28 கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்ன, ஆனால் வந்து மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு 30% வரி இருந்தது. அதை என்ன பண்ணாங்க, அதை 25 ஆக்குனாங்க. 35 வரைக்கும் இருந்துச்சு. மிகப்பெரிய பணக்காரர் வந்த பிறகு அது விளங்குற மாதிரி சொல்லுவோம். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதான் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதை வந்து குறைச்சாங்க. ஆனால் நமக்கு சாப்பிட்ற சோத்துக்கு அரிசிக்கு கூட நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை போட்டது மிகப்பெரிய கொடுமை. புரியுதுங்களா? ஏழை எளிய மக்கள் சாப்பிட்ற அந்த பொருளுக்கு கூட நாம் ஜிஎஸ்டி போட்டுதான் வசூல் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் ஜிஎஸ்டியின் மூலமாக வந்துங்க வரி வசூலிப்பதுங்கிற முறை வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும். முன்ன வந்து வாட்டா இது மாநில வரி, மத்திய வரி இதெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் வந்து ஒன்றா போடும்பொழுது எளிமையாக இருக்கிறது. ஆனால் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இப்போ வசூல் அதிகமாகிட்டு 7 லட்சம் கோடியிலிருந்து இன்னைக்கு 25க்கு வந்துட்டுன்னு சொன்னார்ல. அப்போ என்ன தெரியுமா, மாநில அரசுக்கு வருமானம் வேற இருந்தது. இதுலேயே மாநில அரசுகள் வந்து வரி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு வருமானம் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த மாநில அரசுக்கு வர்ற வருமானம் எல்லாம் ஜிஎஸ்டியில் வந்து உள்ள நுழைஞ்சி எல்லாம் மத்திய அரசாங்கத்தின் போகுது. இப்போ மத்திய அரசாங்கம் பார்த்து மாநில அரசுக்கு ஏதோ கொடுத்தா உண்டு, கொடுக்கலாம் இல்லை, அவர்களுக்கு பிடிச்சா கொடுப்பார்கள், பிடிக்காத மாநிலத்துக்கு ஓரவஞ்சனை பண்ணுவார்கள். அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நம்மளுடைய தமிழ்நாடு இன்னும் மேலே வந்திருக்கணும். அது வந்து இந்த ஓரவஞ்சனை திட்டத்தினால தான் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருந்தும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடி அவர் சொன்னது போல் 2வது இடத்துல நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கோம். கல்வியில் இருக்கிறோம், சுகாதாரத்தில் இருக்கிறோம், எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒன்றும் கீழே விழுந்துடல. இருந்தாலும் நீங்கள் வளர்ந்துட்டீங்களே, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்கணும்னு பல விஷயங்களில் நிதி வந்து ஒதுக்கீடு செய்வதில் ஒன்றும் இல்லை. ஒரு 2500 கோடி ரூபா அந்த கல்வித்துறைக்கு ஒதுக்குறது என்ன பிரச்சனை? 3 மாதமாக பேசிக்கிட்டே இருக்கிறான்.
அது 2500 கோடியான நான் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கொடுக்க மாட்டோம். நீங்கள் பிஎம் அதாவது அவர் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்ட தான் நாங்கள் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த ஓரவஞ்சனை திட்டத்தினால வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துங்க நீங்கள் இதனால் வந்து என்ன வளர்ச்சி அடைஞ்சோம்? 54 லட்சம் கோடி நாங்கள் போகும்போது 2014 54 லட்சம் கோடி கடன் வச்சுருந்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி என்ன வயது இருக்குது? இன்றைக்கி 200 லட்சம் கோடி கடன், 200 லட்சம் கோடியை தாண்டிட்டோம். இல்லை 175-80 கோடி அப்படி வந்திருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல 200 சரி பரவாயில்ல வந்திருக்கு. 200 லட்சம் கோடி நெருங்கிட்டோம். நீங்க 52 சொன்னீங்க. ஆமா. இப்போ அதுக்கு பாஜக என்ன சொல்லுது? அவங்க செய்யும்போது 2 பாலம் கட்டினா நாங்க 200 பாலம் கட்டி எங்க கட்டிருக்காங்க? அது மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க பல கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறோம். அதெல்லாம் சும்மா இல்ல, கடல் வழிகள்ல பல நீர்நிலைகளை உருவாக்கி இருக்கிறோம். தேசம் முழுவதும் வளர்ச்சி. இதுதான் மோடியின் தாரகம். இல்ல சார், நீங்க எப்படி மறுப்பீங்க? நீங்க 4 மடங்கு நீங்க வந்து நிறைய வந்து கடனை வாங்கி ஒரு ஆள் தலையில 4.8 லட்சம் வந்து நமக்கு கடனா இருக்கு. அதான் ஐயா சொல்றாரு. ஒரு நிமிஷம், நீ வட்டி கட்டுறத 25% வட்டி கட்டுறீங்க. வர வருமானத்தை 25% நீங்க வட்டியே கட்டுறீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில வளர்ச்சி இல்லை என்று வலதாரி சொல்ற மாதிரி நாம ஏற்க முடியாது, சொல்ல முடியாது. இப்ப இந்த 11 வருஷத்துல ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு நம்ம ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்கோம். சர்வதேச அளவில் நம்முடைய உன்னிப்பாக இஸ்ரோவுடைய செயல்பாடுகளையும் நம்முடைய ஆயுத தளவாடங்களும் கவனிக்கப்படுகிறது. இப்போ நான் இஸ்ரேல் இந்த ஈரான் போரெல்லாம் இந்தியாவுடைய பிரமோஸ். வளர்ச்சி இல்லை என்று சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது. வளர்ச்சி நீங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கலாம். இல்லை, யாருமே எந்த உருப்படாத ஒருத்தர் வந்து பிரதமராக இருந்தா கூட வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எத்தனை சதவிகிதம் வளர்ச்சி அடைகிறது, எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறோம், நாம் எந்த அளவுக்கு இன்கம் வந்து மக்கள்கிட்ட இருந்து சுரண்டுறோம், அதை எந்த அளவுக்கு நாம கொண்டு போய் வளர்ச்சியில கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறது தான் இங்கே உள்ள மிகப்பெரிய ஒரு 10-15 பெரிய பண முதலாளிகள் பண திமிங்கலங்களுக்கு தேவையான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து அரசுக்கு சேர்ந்த பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் அவர்கள் கையிலே கொடுத்து நம்மளுடைய நாட்டினுடைய சொத்தை எல்லாம் வித்த ஒரு கொடுமை தான் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறதுங்கிறது தான். ஒன்னு கடன் வாங்கினாங்க, எந்த சொத்தை வித்தாங்க? எந்த சொத்தை வித்தாங்களா? பிஎஸ்என்எல் அன்னைக்கு இருந்த நிலை இன்னைக்கு என்ன? ரயில்வேல வந்து என்ன நிலைமை? நீங்க கார் எடுத்துட்டு போனா 50 ரூபா கட்டிட்டு இருந்தேன், இப்ப 200 ரூபா கேட்கறான். நீ பாட்டுக்கு குத்த கான்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்க, அவன் என்ன பண்றான்? நான் கார் எடுத்துட்டு போனா 200 ரூபாங்க ஒரு நாளைக்குங்கிறான். இது யார் கொடுமை? நான் தான் அனுபவிக்கிறேன். நான் தான் சார், நான் நிறைய போராடுங்க அனுபவிக்கிறாங்க. நாங்க சரி, இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இருக்கு பாருங்க, இது உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்ச பாலிசி தான். ஆனா ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு ரொம்ப அதிகரிச்சு. நான் அதான் சொன்னேன், நீங்க அதிகபட்சமா ஒரு கார் வாங்கினாலே 18% மேல வரி போடக்கூடாதுங்கிறது ப. சிதம்பரம் அப்ப சொன்னார். அதுதான் அதிகபட்சமா, அது போதும், அதை வைத்து நம்ம நிர்வாகம் பண்ண முடியும்னு அவர் கணக்கு போட்டு சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அதுலேருந்து இன்னும் 10% கூட்டி ஜிஎஸ்டின்னு சொன்னால் அது கொள்ளடிக்கிற ஒரு திட்டம் மாதிரிலாம் ஆகி போச்சது. நீங்கள் ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன ஒரு அரிசிக்கு சரி, இப்போ ஒரு எல்லாத்துக்குமா ஜிஎஸ்டி இல்லை, இப்போ ஒரு சின்ன விஷயம், அந்த ஜிஎஸ்டி குறித்து வந்து a lot of the dissent is going on among the manufacturing hub, whatever may be. I can't believe it. நீங்கள் சொல்லுங்கள் சார், சார்ட்ட கேட்டு வரேன், உங்கள் நேரத்தை எடுத்துக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு தற்போது இணைந்திருக்கிறார் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ ஐயா, நீங்கள் வந்து முருகன் சார், நான் உங்களுக்கு நேரம் தர்றேன். இல்லை, நான் அவருடைய கேள்வி, இப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு டிசென்ட் வாய்ஸ், ஜிஎஸ்டி போட்டாங்க, ஒருவேளை எனக்கு புரியவில்லையோ, நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் ஒரு அறிவுசார் தளத்திலிருந்து இருக்கீங்க, அது எந்த அளவுக்கான ஒரு பெனிட்ரேஷன் இன்சைடு த கேம்பஸ், ஐ மீன் சமூகம் வலைகளில் எப்படி பார்க்குறீங்க? சரி, எல்லாமே நிபுணர்கள், அதனால் முழுவதுக்கெல்லாம் வணக்கம். ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து பதிலாக பேசலை, ஆனால் சில விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக சொல்லிடுறது நல்லதுன்னு பார்க்குறேன். ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர் புதுசு, சரி, ஆனால் அந்த வரி புதுசு இல்லை. முதல்ல ஞாபகம் வச்சுப்போம், அது வந்து புதுசு இல்லை. ஏற்கனவே 24 வெவ்வேறு பெயர்களிலே இருந்ததை இன்டகிரேட் பண்ணி ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க. அது மிக முக்கியமானது, விற்பனை வரியும் எக்ஸைஸ் டியூட்டியும் ஆக்ட்ராயும் ஏற்கனவே இருந்ததை எடுத்து ஒன்று சேர்த்து ஒரே இடமா கொண்டு வந்தாங்க. இது 2010 வந்திருக்க வேண்டியது. இன்ஃபேக்ட் அது வந்து காங்கிரஸ் அதை வந்து முதல்ல அது எப்படியும் கொண்டு வரணும் பார்த்து 2010, அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சிகள், அப்போ வந்து எதிர்கட்சிகள் இது பேசப்பட்டது. ஆமாம், அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார புரட்சியாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது புதுசு இல்லை, அந்த பெயர் புதுசு, சரிங்களா? அதுக்கு முன்னாலே வேட் இருந்தது, அதுக்கு முன்னாலே சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், ஆக்ட்ரா இருந்தது, எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொண்டு வந்து தான் போட்டாங்க. அதனால் அந்த பெயர் தான் புதுசு, அது ஞாபகம் வச்சுப்போம். அப்புறம் இரண்டாவது, இந்த ஜிஎஸ்டியில் கூட குளறுபடிகள். நான் பல சமயங்களில் பல இடங்களில் போகும்போதும் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸும் நான் சொல்கிறது என்னென்னா, நல்லா ஞாபகம் வச்சுப்போம், தெர் இஸ் சம்திங் கால்டு ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, எல்லா மாநில நிதியமைச்சர்களும் இருக்காங்க.
எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. 28 மாநில நிதியமைச்சர்கள், 3 யூனியன் டெரிட்டரிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 2 பேர், அதான் 33 பேர். அதான் சொன்னேன் 28 3 2 33 பேர் இருக்காங்க. அதில் என்னென்ன ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பரிந்துரை செய்கிறதோ அதைத்தான் நாடாளுமன்றத்திலேயே சமர்ப்பிக்க முடியும். சரிங்களா? ஜிஎஸ்டி கவுன்சில் அட்டானமஸ் பாடி தனியாக வச்சுருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனல் பாடி அது இருக்குது. அப்புறம் அதில் தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னா பலமுறை நான் இந்த அரங்கத்திலே கூட நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒரு நம்ம நேர்களோட தெளிவுக்காக தான், வேறு உண்மை இல்லை. என்ன அப்படின்னா எல்லா இடங்களுமே நீங்கள் வந்து மெஜாரிட்டியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியும், தீர்மானம் நிறைவேற்ற முடியும். ஜிஎஸ்டியில் மட்டும் 2/3 இருந்தால் தான் பண்ண முடியும். 2/3 33ல் 22 + 1 23 பேர் ஆதரிச்சா தான் அதை கொண்டு வர முடியும். எல்லா இடத்துலையுமே வந்து பெரும்பான்மை நான் பேசுறது சார் இல்லை சார், 2/3 தான் சார். டு பாஸ் எனி ரெசல்யூஷன் இன் ஜிஎஸ்டி கவுன்சில் இட் இஸ் மேண்டேட்டரி தட் இட் மஸ்ட் ஹேவ் 2/3 மெஜாரிட்டி. சரிங்களா? அதிலே இருக்கக்கூடியது. அதுக்கு என்ன அர்த்தம்னா குறைந்தபட்சம் 23 மாநில நிதியமைச்சர்கள் சொன்னால் தான் அது பாஸ் பண்ண முடியும். அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நான் காரணம் சொல்லிடுறேன். சரிங்களா? எல்லாரும் நிபுணர்களுக்கு தெரியும், நான் சொல்லி நேர்களுக்காக சொல்ல வரேன். ஏன்னா ஏதேனும் ஒரு கட்சி ஏறத்தாழ ஒரு 10 மாநிலங்களில் 12 மாநிலங்களில் வந்துச்சுன்னா அவங்க நினச்சப்படியா ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, 23 நிதியமைச்சர்களும் பாஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். அப்படி கொண்டு வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில். அதனால் இது எல்லாமே எங்கே இருக்குன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. 2. அப்புறம் 3வது அந்த 28%. சரிங்களா? 28% என்னென்னா லக்ஸரி குட்ஸ் அண்ட் சின் குட்ஸ். நல்லா நான் வச்சுங்க அவங்க போட்டிருக்கிறது என்னென்ன, 1 விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்கள், 2வது பாவப் பொருட்கள் அவங்க சொல்லக்கூடியது மக்கள் உடலுக்கு ஊறி விளைவிக்கக்கூடியது. அதற்கு மட்டும்தான் 28%. அது ஏன்னா எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில். ஏன்னா லக்ஸரி குட்ஸுக்கு நம்ம வந்து 18% கொடுக்க வேண்டாம், 28% கொடுக்கலாம். சின் குட்ஸ்னு இதெல்லாம் இருக்குது, உடலுக்கு ஊறி விளைவிக்கக்கூடியது, அதெல்லாம் 28% கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உனானிமஸாக பண்ணது ஜிஎஸ்டி கவுன்சிலில். அப்படி வந்தது. சரிங்களா? அப்புறம் 4வது திரும்ப சொல்ல நேர்களுடைய இதுக்காக தான், தெளிவுக்காக தான், ஜிஎஸ்டிங்கிறது டெஸ்டினேஷன் டேக்ஸ். யார் அதை வாங்குகிறார்களோ ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. அது உற்பத்தியை நேரடியாக எந்த விதத்திலும் பாதிக்காது. விற்பனை வரிங்கிறது பாதிக்காது. உற்பத்தியை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்குது. சரிங்களா? நம்முடைய வணக்கத்துக்கு ஐயா சொன்ன மாதிரி உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூரில் வந்து பெருநாடி இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இல்லை நான் சும்மா தப்பு சொல்ல, நான் சொல்கிறேன். பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டிங்கிறது டெஸ்டினேஷன் டேக்ஸுங்கிறதுனால நார்மலாக அது உற்பத்தியை நேரடியாக பாதிக்காது அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் வந்து அகாடமிக்காக சொல்கிறேன், பதிலாக சொல்ல. அகாடமிக்காக அப்படி தான் இருக்க முடியும். சரிங்களா? 4வது திரும்ப சொல்லிடுறோம், ஜிஎஸ்டி உயர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா அதற்கு கரஸ்பாண்டிங்காக சேல்ஸு உயர்ந்திருக்கிறது, சேவை உயர்ந்திருக்கிறது. சேவை வரிங்கிற அந்த கான்செப்டே வந்து 90-91 அப்புறம் தான் ஆரம்பிச்சுது. அப்போ தான் சேவைத்துறை ஒன்றே பெருசாக வர ஆரம்பிச்சுது. சேவை வரிகள் மூலம் வந்ததுனால தான் இதெல்லாம் விற்பனை வரி மூலம் வந்ததை விட சேவை வரி மூலம் வந்தது இன்னும் அதிகம். சேவை வரிங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி இந்தியாவோட எக்ஸ்செக்கருக்கு, இந்தியாவோட அந்த வந்து கஜானாவுக்கு மிகப்பெரிய அளவு எங்கேருந்து வருது, சேவை வரி மூலம் வருகிறது. ஆமாம், அதுவும் சேவைங்கிறது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கொடுக்குறதெல்லாம் கூட சேவை தான், சர்வீஸ் ஓரியன்ட். ஆமாம், அதனால் சர்வீஸ் செக்டர் மூலம் வரக்கூடியது நிறைய வர்றதுனால அந்த மாதிரி சேர்ந்தது. சரிங்களா? மற்றபடி இவங்க சொன்ன எல்லா கண்டனங்களும் அந்த எதிர்ப்புகளும் நானும் வந்து ஒத்துக்கிறேன். அது வந்து அரசாங்கம். இப்போ நான் சொன்னது கரெக்ட். நீங்கள் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், அப்புறம் நம்ம போகலாம். மிஸ்டர் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இஸ் மச் ப்ரைட் அபவுட் தி ஜிஎஸ்டி இனோவேஷன் டு த நேஷன். அது ஒரு மிகப்பெரிய ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறார். ஒரு அது எந்த அளவுக்குல? சரி, அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். யார் ஆட்சியில் இருக்காங்களோ, யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ, யார் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த அரசினால் செய்யக்கூடிய சாதனைகளை கொஞ்சம் அப்படி சொல்லக்கூடிய உண்மைதான். இப்போ மாநிலத்தை மாண்பு முதலமைச்சர் சொன்னாங்கன்னா நான் அதையும் ஏற்றுப்பேன். ஏன்னா அவர் தலைமை பொறுப்பில் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய துறையினுடைய ஆளுமை, இன்னைக்கு ரிட்டையர்டு. நான் என்ன கேட்குறேன், அந்த அளவுக்கு சமூக வாழ்வியலில், கட்டமைப்புகளில் ஜிஎஸ்டியினுடைய இந்த இனோவேஷன் ஒரு புதுமை பெரும் மாற்றத்தை இந்திய சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஜிஎஸ்டி ஒரு பெரிய மாற்றத்தை அவர் தான் சொல்றார். வாழ்வியலில் அதுதான் சொல்றேன். இங்க பாருங்க, தலைமை பொருளாதாரத்தை மறுவடிவமைத்த சீர்திருத்தமே ஜிஎஸ்டி என்று சொன்ன அவர்கள் ஜிஎஸ்டி சந்தை ஒருங்கிணைப்பு உண்மையான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ் டு பி ஸ்ட்ராங்,
அக்கார்டிங் டு தி பிரைம் அது மினிஸ்டர். ரெண்டுமே இருக்குது. அது வந்து மோஸ்ட் ஃபெடரல்னு சொல்கிறது உண்டு, அது ஃபெடரலிசத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களும் உண்டு. இரண்டுமே இருக்குது, இரண்டுமே வலுவான வாதங்கள். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுப்போம், பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் ஒவ்வொரு முறையும் அந்த கட்டுரை நான் எழுதுறேன், ஒவ்வொரு முறையும் எழுதுறேன். பொருளாதாரத்தில் நீங்கள் 2 வெர்டிகலி ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுங்க நீங்கள், சரிங்களா? 2 ஆப்போசிட் ஸ்டாண்ட். இது நல்லதுன்னு சொல்லுங்கள், இது தப்புன்னு சொல்லுங்கள். நல்லதுன்னு சொல்கிறதுக்கு நாங்களாம் 100 வாதங்களை சொல்ல முடியும், தப்புன்னு சொல்கிறதுக்கு 100 வாதங்களை சொல்ல முடியும். அதனால தான் பொருளாதாரம் ரொம்ப யூனிக் சப்ஜெக்ட். அதில் நீங்கள் எது சரி சொன்னாலும் சரிதான், நீங்கள் எது தவறு சொன்னாலும் சொல்ல முடியும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய. அதனால இதில் கொஞ்சம் நீங்கள் சொல்வது போல எந்த இருந்தாலும் ஒரு அரசியல் தத்துவமான சில வார்த்தைகள் உண்டு, அப்படித்தானே? அதுதான் இப்போதைக்கு வந்து அது நல்ல விஷயங்கிறேன். நான் அரசியலை பற்றி விவாதிக்காமல் பொருளாதாரம் சார்ந்த அரசியலை பற்றி விவாதிக்கிறதே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். வெரி குட். ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஹலீம் எதை சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள் சுருக்கமாக. அதாவது தோழர் சொன்னார்ல, இந்த ஜிஎஸ்டியால் வந்து எந்த பாதிப்புமே நிறுவனங்களுக்கு வந்திருக்காதுன்னு சொன்னார். நான் மீண்டும் சொல்வது என்னவென்றால், ஜிஎஸ்டியை தவறுனே சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் பல்வேறு நாடுகளில் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில், அமல்படுத்தியதில் நடைமுறையில் சிக்கல் இருக்கிறது. 9 வருடங்களாக நடைபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணியிருக்கணும், அதை சரிப்படுத்தப்படலை அப்படிங்கிறது என்னுடைய இது. நான் ஏன் திருப்பி கேட்குறேன், நீங்கள் வந்து ஜிஎஸ்டியுடைய மாத வருமானத்தை கூட்டுறீங்க, வருஷத்துக்கு 22 லட்சம் கோடி வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது யாரிடமிருந்து வருகிறது? ஏழை எளிய மக்களிடமிருந்து வருது, சாமானிய மக்களிடமிருந்து வருது. அதை நீங்கள் புழிஞ்சு எடுக்கிறீங்க. நீங்கள் அண்ணன் கூட சொன்னார், இது வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் மீண்டு விடும், இப்போ ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வந்துடும். ஜிடிபியில் நம்ம நல்லா தான் இருக்கிறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தனி மனித வருமானத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம், இதுதான் கேள்வி. அப்போ இப்போ ஐயா என்னுடைய கேள்வி கொஞ்சம் இருங்க, உங்களுடைய டைம் தான். அப்போ இந்தியாவுடைய ஜிடிபி ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்குது, அப்படி தானே? எங்க 140 கோடி மக்கள் இருக்காங்க. ஜிடிபிங்கிறது என்னங்க? ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் 20 பேர் இருக்கான். 20 பேரில் வந்து அந்த குடும்பத்துடைய வருமானம் 1 கோடி இருக்கு. ஆனால் தனி மனித வருமானம்னு ஒன்றுமே இல்லை. அது 2 பேர் மட்டும்தான் 1 கோடியே சம்பாதிக்கிறான். மீது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீது இருக்கிற 18 பேர் 20 லட்சம் கூட தாண்டலை. அப்படி என்றால் அந்த குடும்பம் சரியான குடும்பமா அப்படிங்கிறது தான். அப்ப தனி மனித வருமானம் நமக்கு இல்லை. இன்னைக்கு டாப் 20 இருக்கின்ற ஜிடிபி கண்ட்ரிஸ் எடுத்துக்கங்க, நம்ம 5வது இடத்துல இருக்கோம், இல்லை 3வது இடத்துல இருக்கோம், ஜிடிபியில் உயர்ந்த இடத்துல இருக்கோம். தனி மனித வருமானத்தில் நம்ம டாப் 20ல கிடையாது. நம்ம தனி மனித வருமானத்தில் பங்களாதேஷில் போட்டிக்கிட்டு இருக்கோம். இது வளர்ச்சியா அப்படிங்கிறது கேள்வி. நான் என்ன கேட்குறேன், வறுக்காத கடலைக்கு ஜிஎஸ்டி இல்லை, வறுத்த கடலைக்கு ஜிஎஸ்டி உண்டு. இந்த வித்தியாசம் ஏன்னு கேட்குறேன். ஒரு சிம்பிள் ஜிஎஸ்டி அவங்களால் கொண்டு வர முடியாதா? சைனால 13% சிங்கிள் ஜிஎஸ்டி தான். சொல்லப்போனால் சில மருந்துகளுக்கு என்று ஜிஎஸ்டியை குறைக்கின்ற ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. ஆனால் 13% சார், 13 எல்லாவற்றுக்கும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் சார், நீங்க பேசுங்க. சிங்கப்பூர்ல 7% தான் எல்லாத்துக்கும், துபாயில 5% தான், 5 தான், ரைட்டா? அப்ப இப்படி இருக்குல்ல, அது மாதிரி சிங்கிள் கொண்டு வாங்க, சில விஷயங்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுங்க. நீங்க பாருங்களேன், ஐசியூல போய் அட்டெண்ட் பண்ணா 5000 ரூபாய் கொடுத்தா 5% டாக்ஸ். இதுதான் இங்க அவ்வளோ. இப்ப சாமானிய மக்கள் நீங்க பிழிஞ்சு எடுக்கிறீங்க. பெட்ரோல் ஜிஎஸ்டி ஏன் வரல? 28க்குள்ள வந்து வரலையே. 65 அங்க எத்தனை % போயிட்டு இருக்கு, ஏன் கொண்டு வரல? ஏன் ஆல்கஹாலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரல? இப்ப இது அபத்தம் தானே. இப்ப இதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். ஜிஎஸ்டி என்பது சரிதான், ஜிஎஸ்டி தவறு இல்லை. ஆனால் இதை ஏன் நீங்க சிம்பிளிஃபை பண்ண மாட்டீங்க? இருங்க சார், உங்களுக்கு இன்னொரு முறை வரும். ஐயா சொல்லுங்க. எல்லாரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசலாம். இல்லை, இது பதிலுக்காக சொல்ல வரல, ஒரு விளக்கத்துக்காக சொல்லுங்க. என்ன தவறு சொன்ன எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். பெட்ரோல் பொறுத்தவரை ஆல்கஹால் இல்லை அங்கே விளக்கம் நேயர்களுக்காக என்னென்னா, பெட்ரோலையும் ஆல்கஹாலையும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள கொண்டு வராதுக்கு காரணம் மாநிலங்கள் தான். அதோடதான். ஆமா, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பாஜக மாநிலங்களும் ஒத்துக்கலன்றீங்க. இல்ல சார், நான் ஒரு பேசுறேன், மாநிலங்கள்ன்றாங்க. நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் பேசுறேன் சார். நான் ஒரே மெஜாரிட்டி மாநிலம் அவங்க தான இருக்காங்க. அப்புறம் அவங்க நினைச்சாங்கன்னா கொண்டு வந்து மெஜாரிட்டி மாநிலம் போன வருடம் 12 இல்ல, நான் என்ன கேக்குறேன், ஏதாவது மாநிலங்கள் தான். நான் கேக்குறது ஒரு நிமிஷம் நல்லா சொல்லுங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்ல பெட்ரோலியத்துக்கும் ஆல்கஹாலுக்கும் விற்பனை வரி அல்லது ஜிஎஸ்டி கொண்டு வர வேண்டும் என்று எந்த மாநில நிதியமைச்சராவது கோரிக்கை வைத்திருக்கிறாரா மட்டும் எனக்கு சொல்லுங்க. எப்படி கோரிக்கை? சும்மாலாம் பேசக்கூடாது, சும்மாலாம் பேசக்கூடாது. சார், உங்கள்ட்ட இப்ப என்ன கேள்வினா, இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பத்தி அதிகமான வாய்ஸ் வந்து தமிழ்நாட்டில இருந்து வருது. அப்ப அந்த தமிழ்நாடு
இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் திரு பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி வலிமையாக இந்த குரலை வைக்கலாமே. ஏழைகள் எளியவர்கள் சமூகத்தில் பாதிக்கப்படுவது பெட்ரோல் டீசலால, அதை நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள வந்திருக்காங்க, நீங்க இல்ல நீங்க வச்சிருக்காங்களா? இல்ல முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசின அந்த வீடியோ நீங்க பார்த்திருக்கீங்களா? என்ன சொன்னார்? என்ன சொல்றாரு? இந்த ஜிஎஸ்டிக்குள் இருக்கின்ற இந்த நடைமுறை சிக்கல்களை தீர்க்க வேண்டும், மாநிலங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும், இது ஜிஎஸ்டி கவுன்சில் இதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும், இதெல்லாம் பேசியிருக்காரு. நிறைய குளறுபடிகள் இருக்கு, இதை மாற்றணும், சிங்கிள் ஜிஎஸ்டிக்கு கொண்டு வரணும், இந்த மாதிரியான ஸ்லாப் வேண்டாம், பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, இதை பத்திலாம் பேசியிருக்காங்களே. இல்லை, இப்போ பாஸ்கரன் சார் சொன்னாங்க எல்லா ஸ்டேட்டுங்கிறாங்க. இட்ஸ் நாட் ஓன்லி அவர் ரெஃபர் பண்ணல திராவிடியம் அப்படின்னு சொல்ல, எல்லா மாநிலங்களும். அப்ப தமிழ்நாடு நான் என்ன சொல்றேன், உயர்ந்த குரல்கள் வலுவான குரல்கள் திமுகவில் இருந்து வருகிறது, அதுக்கு எதிர்ப்புல. அப்ப நீங்க இதை வைக்கலாம்ல? ஃபெடரல் அதான் சொல்றேன், உங்க ஸ்டேட் நிதியமைச்சர் வச்சிருக்காருனே பலமுறை அதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, அதான் சொல்றேன். பெரும்பான்மையாக இந்தியாவில் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் பாஜக தான் ஆட்சி பண்ணுது, அவர்கள் வந்து எதுவும் கேட்கல. அப்ப நீங்க வந்து இந்த குரலை தான் கேட்குறீங்க. ஆனால் இந்த குரலை வலிமை கேட்கல, அதான் சொல்ல வர. ஆனால் தென்னகத்திலிருந்து வலிமையான குரல் எழுந்திருக்கிறது. கர்நாடகாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேள்வி எழுப்பியிருக்காரு, தமிழ்நாட்டுடைய பிடிஆர் அவர்கள் போன காலகட்டத்தில் கேள்வி எழுப்பியிருக்காங்க, இது மதுரையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூடும்போது நாங்கள் இது தீர்மானம் எடுப்போம்லாம் பேசியிருக்காங்க. ஒரு நான் சொல்றேன், எந்த குரலும் பெட்ரோலை கொண்டு டீசலை கொண்டு வாங்கன்னு ஒரு பாலும் சொல்லல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சொன்னது சீர்திருத்தம் வேற. இல்ல நான் சொல்றது ஓபன் ஸ்டேட்மென்ட். கேட்கட்டும்ன்றேன், இனிமேலாவது கேட்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சொல்றீங்கல்ல முன்னேற்றம் அப்படின்னு, சிஏஜி ரிப்போர்ட் என்ன கொடுத்துச்சு? 7.5 லட்சம் கோடி ஊழலை பத்தி சொல்லலையா? சிஏஜி 7.5 லட்சம் கோடி இல்ல, அதுல 7.5 லட்சம் பேர் இதுல முழுக்கையான தவறான பத்திரிகையில் வந்த செய்தி பொய்ன்னு சொல்றாங்க, தவறான ஹெட்டிங் போடுறாங்க, உள்ளுக்குள்ள கண்டென்ட்லயே இருக்காது. இல்ல இல்ல இது சார் தலைப்பில் இருக்கிறது உள்ளுக்குள்ள என்னுடைய பேச்சை நீங்க குறிப்பிடுறீங்க, நீங்க உங்க பதில் சொல்லுங்க. நீங்க டென்ஷன் ஆகி முக செவக்குறீங்க. நான் பேசுற முதல்ல இருங்க சார், முழுமையாக ஒண்ணுமே செவக்காத போது கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன் சரியா? இது இப்ப ஒரு விஷயம் சிஏஜின்னு சொன்ன உடனே கொதிக்கிறீங்களான்னு கேக்குறேன். இல்ல 7.5 லட்சம் கோடி இருங்க, நீங்க உங்க சைடுல பதில் சொல்லுங்க, உங்க இதுல பதில் சொல்லுங்க. அப்ப இந்த 7.5 லட்சம் கோடி ஊழல் என்று சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்ததாக வந்த செய்தி, சரி, அந்த அதிகாரிகளை ஏன் மாட்டுனீங்க? சரி, அந்த அதிகாரிகளை ஏன் மாற்றி அமைச்சீங்க? சரி, இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் இந்தியா வளர்ச்சி அடைந்து விட்டால் நானும் சந்தோஷப்படுவேன், எல்லாரும் மாதிரி நீங்களும் சந்தோஷப்படுற மாதிரி. ஆனால் நீங்க வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னீங்க, இந்த 9 வருடங்கள் எத்தனை பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பா கொடுத்துட்டீங்க? அப்படி இருங்க தேவப்பிரியா சார், இப்போ நம்ம எல்லாரும் பேசிட்டோமா? இப்போ இது வந்து நாங்க கடந்து போக முடியாத ஒரு கொஸ்டின் இருக்கு. 18 லட்சம் நிறுவனங்கள் ஹாஸ் பீன் ஷட் டவுன். சரி, யார் சொல்றா? ராகுல் காந்தி. இது ரோட்ல போறவரெல்லாம் பேசல, ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு எதிர்கட்சி இழுத்து சாத்தப்படுது. சார், நானும் ஒரு நிறுவனம் வச்சிருந்தேன், ஜிஎஸ்டி நம்பர் வச்சுட்டேன், இப்போ நடத்தல, அது என்னால் இப்போ நடத்த முடியலன்னு விட்டுருக்கிறேன். அந்த தொழிலில் செஞ்ச இருக்கு, எனக்கு அதுக்கு தாங்க முடியல. 18 லட்சம் சார், அதுதான் சொல்றேன். ஒரே நிமிடம், அதுல வந்து இன்றைக்கு ஒரே ஆள் 4 கம்பெனி 10 கம்பெனி வச்சுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பேன் நம்பருக்கு ஒரு கம்பெனின்னு மாற்றணும்னு ஜிஎஸ்டியில் பல விதங்கள் பண்ணி அதில் பெனிஃபிட் வருது. முன்னாடி டாக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரே நிறுவனம் பல்வேறு விதமாக பிரித்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு பேன் நம்பருக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி அதையும் குறிக்கிருக்கு. அடுத்ததாக இதில் இது அதுக்கு பேர் என்ன சொன்னார்? இப்போ தனி மனித வருமானம் இல்லைன்னாங்க சார். இது எல்லாத்தையுமே ஜிடிபி பார்க்குறப்ப 4வதுன்னு சொல்கிறது அல்லது 4.25 ட்ரில்லியன்னு சொல்கிறது மொத்த வருமானத்தில் பார்க்குறப்ப பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு பார்த்தா இந்தியா 2வது இடத்துல இருக்கு. அப்படி பார்த்தா இந்தியாவுடைய $1 $5 ரூபாய்க்கு அங்க சாப்பிட முடியும்னா இங்க $1 சாப்பிட முடியும். ஈக்குவலன்ஸ் பார்க்கறப்ப பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு பார்த்தால் இந்தியாவின் வருமானம் கிட்டத்தட்ட டாப் 50க்குள்ள வந்திருக்கும். இன்னைக்கு புதுசா மாறல, இது காங்கிரஸ் இருக்கிறப்ப எந்த இடத்துல இருக்கோ அங்க இருந்து தான் வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி என்பதுதான் மிக முக்கியமானது. இது கணக்கு பார்க்கறப்ப $5 அங்க சம்பாதிச்சா ஒரு நாள் சாப்பாடு கூட ஒரு ஆள் சாப்பிட முடியாது குடும்பம். இங்க $5 போட்டா 400 ரூபாய்க்கு. நீங்க சொல்றது அமெரிக்கால சொல்றீங்க? அமெரிக்கா போன்ற வளர்ந்த ஐரோப்பா போன்ற நாடுகள். இங்க $5 ஒரு குடும்பமே சாப்பிட முடியும் இது நல்ல ஹோட்டல்ல. அதனால பர்ச்சேஸ் பவர் பேரிட்டியில போட்டால் தனி மனித வருமானம் சார் ஜிடிபி வளர அந்த அதே 140 கோடிக்கு வளர போகிறது. உங்களுக்கு சேர்த்து பேசுங்க. இல்ல அண்ணா தெளிவா பேசுறாரு. WHO கொடுத்த ஒரு அறிக்கையில வறுமை கோட்டு கீழ் இருப்பவர்கள் அதிகமான பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள்
என்கிற செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? 140 கோடி இப்போ இருக்கிறப்ப அதில் 5%. அதே யுனெஸ்கோ யுஎன் யுஎன் போன வாரம் 14 கோடியிலேருந்து 5 கோடியா குறைச்சிருக்காங்கன்னு இல்லை, உங்களுக்கு சாதகமான அறிக்கை மாத்திரம் சொல்றீங்க. 5 கோடி பேருக்கு. அப்ப சீனால சார் சீனால என்ன சீனால சார்? 150 கோடி பேர் இருக்காங்களா சார் சீனால என்ன கணக்கு இருக்கு என்பதே நமக்கு தெரியாது. முருகன் சார், இப்போ நம்ம இந்த ஸ்லாட்டு சர்வீஸ் ஓரியன்ட் இதெல்லாம் பொதுமக்களுக்கு புரியாது. அன்றைக்கு 200 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருள் இன்றைக்கு 1000 ரூபாய். நல்ல கவனிங்க. அன்றைக்கு சம்பளம் 300லேருந்து 400. இன்றைக்கு ஒரு சாதாரண மேஷனுக்கு எவ்வளோ சம்பளம்? 1200. அன்றைக்கு ஒரு பெட்ரூம் இருந்த வீட்டு வாடகை 3000, இன்றைக்கு 12000. இதையெல்லாம் வைத்து சொல்லுங்கள். ஜிஎஸ்டி ஸ்லாப்லாம் விட்டுருங்க. சாமானியர்களின் வாழ்க்கை இந்தியாவில் 11 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சி பற்றி தான் பேசுகிறோம். வளர்ந்துருக்கிறதா? எப்படி பார்க்குறேன்? சாமானியனுடைய வருமானம் 4 மடங்கு உயர்ந்திருந்தால் அவன் செலவழிக்கக்கூடிய அந்த முறையில் பார்த்தீங்கன்னா அது 10 மடங்கு உயர்ந்திருக்கு. அதுதான் இங்கே பிரச்சனை. நான் இவ்வளோ சம்பளம் தனிப்பட்ட முறையில் நான் 1000 ரூபா வாங்கினேன், இப்போ 3000 ரூபா வாங்குறேன்னு பெருமை பேசிக்கலாம். நீ செலவழிக்கிறது அன்னைக்கு 1500 செலவு பண்ணவன் இன்றைக்கி 10,000 செலவு பண்ண தான் வாழ முடியுங்கிற நிலை இருக்கிறது. நான் வளர்ந்துருக்கிறோங்கிறோம். 80 கோடி பேருக்கு இன்றைக்கி நம்ம அரசாங்கத்தின் மூலமாக அரிசி கொடுக்குறோம், கோதுமை கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுத்து தான் அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறார்கள் என்று பெருமை பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம தான் பொருளாதாரத்தில் வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கிறோமே. அப்புறம் எப்படி 80 கோடி மக்களுக்கு நீங்கள் இனாம் கொடுக்குறீங்க? எப்படி அந்த கோதுமையும் அரிசியும் இந்தியா முழுவதும் நாம் கொடுத்து காப்பாற்றுகிறோம்? இந்த மக்களை நீங்கள் இது மாதிரி கொடுத்து தான் நான் காப்பாற்ற முடியுங்கிற அளவில் தான் உங்களுடைய பொருளாதார நிலை இருக்கிறதை நீங்களே மறைமுகமாக ஒத்துக்கொள்ளுகிறீங்க. சார், அன்னைக்கு $130 கொடுத்து நாங்கள் வாங்கி ஒரு பெட்ரோலை 71 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தீங்க. 2013. இன்னைக்கு $70 வாங்கி நீங்க 105 ரூபாய்க்கு 102 ரூபாய்க்கு விற்கிறீங்க இல்லைங்களா? இது நீங்க ஏன் நீங்க இந்த கவுன்சில்ல ஏன் தீர்மானம் போடலைன்னா முடியாது சார். கவுன்சிலில் முக்கால்வாசி பேர் அவங்க தான் இருக்காங்க. நீதித்துறை அமைச்சர்கள் இருக்கிறதுல அவங்க தான் முக்கால்வாசி ஸ்டேட்டில் ஆண்டிட்டு இருக்கிறது உண்மை. அதனால அவங்கள தாண்டி நாங்கள் எந்த கோரிக்கை எடுத்தாலும் அது வெற்றி பெற போவதில்லை. அரசாங்கம் நினைத்தால், இந்த கவுன்சில்லாம் ஒன்றும் தீர்மானம் போடணும் இல்லை, அரசு நினைத்தால் அன்றைக்கு நாங்கள் 3 லட்சம் கோடி அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது நஷ்டத்தை. அந்த நஷ்டத்தை நாங்களே ஏற்றுக்கொண்டு பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு விலைவாசி குறைய வேண்டும் என்றால் பெட்ரோல் விலை, டீசல் விலை குறைந்தால்தான் நீங்க அந்த போக்குவரத்துல எல்லாத்துலயுமே விலை குறையும். அப்பதான் நீங்க மார்க்கெட்ல எல்லா ஏழை எளிய மக்கள் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும், உணவுப் பொருள்ல இருந்து எல்லா பொருட்களுக்கும் விலைவாசி குறைய வேண்டும். ஏழை எளிய மக்களுடைய செலவு தொகை குறைய வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையில் இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும். அந்த கவுன்சில்ல நீங்க ஏன் கோரிக்கை வைக்கல, அவங்க ஏன் கோரிக்கை வைக்கல, அதெல்லாம் இருங்க. என்ன கோரிக்கை வச்சாலும் அது ஒன்றும் வெற்றி பெறாது. மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்கள் மனது வைத்தால் ஒழிய இங்க நாங்கள் என்னதான் கத்தினாலும் ஒன்றும் நடக்காது. அதனால் நீங்கள் மனது வைத்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பணக்கார முதலாளிகளுக்கு நீங்கள் 10-12 லட்சம் கோடியை நீங்கள் தள்ளுபடி பண்ணுவீங்க. அவன் ஒன்றும் கேட்கல, நீங்களே ஓடி போய் தள்ளுபடி பண்ணிவிடுவீங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க இந்த தள்ளுபடி எல்லாம் பண்ணலை, பின்னால் அவன் சொத்தை நாங்கள் ஏலம் போட்டு எடுப்போம், அதெல்லாம் சும்மா நாடகம். நீங்கள் அதில் அவ்வளோ லட்சம் கோடி இது பண்ணுறீங்க. ரிசர்வ் வங்கியில் இருந்து 2 லட்சம் கோடி அவசர காலத்துக்கு பயன்படுத்துவதற்குன்னு 2 லட்சம் கோடியை வச்சுருக்கோம் ஒதுக்கி. அந்த பணத்தை போய் நீங்கள் கேட்குறீங்க. அந்த ரிசர்வ் வங்கி கவர்னரே நான் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வேணாம், அந்த வேலையே வேணாண்டாந்தாலும் ஓடிட்டார். அது குஜராத்துக்காரர் தான். அந்த வேலையை வேணான்ட்டு வெளியே போயிட்டார். அது மாதிரி நீங்கள் அவசர காலத்துக்கு பயன்படுத்துகிற அந்த 2 லட்சம் கோடியும் எடுத்தீங்க. எல்லாமே நீங்கள் கடனையும் 200 லட்சம் கோடி வாங்குறீங்க. ரிசர்வ் வங்கி வைத்திருந்த ரொம்ப காலமாக 50 ஆண்டு காலமாக வைத்திருந்த பணத்தை நீங்கள் அந்த 2 லட்சம் கோடியை நீ கொடுத்து தான் ஆகணும்னு ரிசர்வ் வங்கியில் போய் கட்டாயப்படுத்துறீங்க. இல்லை என்ன சொன்னால் அந்த ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னரையே போயா வெளியிட்டீங்க. நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, குஜராத்துக்காரரை செலக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க. அவரே மனசாட்சியை தொட்டு பார்த்து நான் செய்யவே மாட்டேன், அதை செய்யக்கூடாதுன்னு வெளியே போயிட்டார் இல்லைங்களா? அதனால நீங்கள் எந்த வகையில் நீங்கள் முயற்சி செய்து 25% வட்டியாக கட்டுறது தானே நம்ம நாட்டினுடைய வரிப்பணத்தை நீங்கள் சாப்பாட்டுக்கு உட்பட எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டியை போட்டு தேவையில்லாமல் ஏழை எளிய மக்கள் பாதிக்கின்ற. சார், நீங்கள் திருப்பூர்ல எல்லாம் அவன் ஜிஎஸ்டி கட்ட முடியாமல் பல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடிட்டு போயிட்டான். அவன் நீங்கள் ஏங்க பங்களாதேஷுக்கு ஓடுறான், இங்கேருந்து சைனாவுக்கு ஏன் ஓடுறான்னா அவன் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறான். இன்னைக்கு காம்படிட் பண்றாங்க. பங்களாதேஷ் நம்மளை விட ஒரு 10ல் 1 பங்கு கூட இல்லை. அந்த நாடு ஒண்ணுமே இல்லை. அவன் போட்டி போடுறாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாரு? அமெரிக்கா ஒரு சின்ன விஷயம், காணொலியை நாங்கள் நிறைய பார்ப்போம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. பங்களாதேசத்தையும் டாக்காவையும் பாகிஸ்தானையும் பார்க்கும்போது நாம் எவ்வளோ பெரிய தரமான வாழ்க்கையில் இருக்கோம் அப்படின்னு நினைச்சிருக்கேன்.
அவ்வளோ மோசமாக இருக்கும் உருப்படா. ஆமாமா. சார் சொல்றதெல்லாம் இப்ப நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த நிலை பங்களாதேஷ் பாகிஸ்தான் நிலைக்கு போயிட்டு இருக்கு. தற்காலிகமாக பல உதிகள் இந்த அந்த நேரத்தில் இந்தியாவும் அங்க செய்து அரசியல் ஸ்திரத்தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் சார். அங்க அரசியல் ஸ்திரத்தன்மை எங்க? அங்க பங்களாதேஷ்ல ஆமா, கூட. அங்க இல்ல சரி. அவங்க பிரசிடென்டா இருந்தவனே தூக்கி உள்ள வச்சு போறான் ஜெயில. ஆமா, ஆமா. இல்லீங்களா? சரி. அதுவும் அங்க அந்த ஊர் அப்ப நீங்க பிரச்சனை வந்து இருக்கு. இப்ப நீங்க சொல்றது ஜிடிபியை விட்டுருங்க. ஒரு வீட்டுல 10 பேர் இருந்தாங்க, ஒரு கிளாஸ் சோறு, 10 பேருக்கு 10 கிளாஸ் உற்பத்தி. இதை வச்சு நமக்கு இல்ல. நீங்க ஆனால் சாமானியர்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை தரம் வந்து பெருசா ஒண்ணு 1000 ரூபாய் வாங்கினாலும் செலவு வருது. ஆமா. நீங்க பணம் நீங்க 10-20 பணக்காரன் வந்து பல லட்சம் கோடியை சம்பாதிச்சாருன்னா கணக்குல ஜிடிபியில் அதுவும் கணக்குல தான் வருது. சரி. இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஆமா, அப்படின்னு. வளர்ச்சி. ஆனா கோடிக்கணக்கான பேர் துன்பத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள், வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள். நீங்க 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னோம். எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறோம்? எத்தனை கோடி பேர் இன்னைக்கு வந்து இங்க ஒரு 10 வேலை இருக்குன்னு சொன்னா 1000 பேர் கீழ நிக்கிறாங்க. இன்னொன்னு அந்த வேலை வாய்ப்பு இன்மைங்கிறது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து தேவப்பிரியா சார், இப்போ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இறுதி கருத்துக்கு நம்மளுடைய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தியில போகணும். பாருங்க, நம்முடைய சர்வதேச அளவில் நம்முடைய மதிப்பு டாலருக்கு எதிராக கடுமையான வீழ்ச்சி. நாங்கள் நம்முடைய ரிசர்வ் கேஸ் எவ்வளோ இருக்குன்னா 656 பில்லியன் டாலர் இருந்தது. இன்று அது குறைந்திருக்கிறது. காரணம், வெளிநாட்டுகள் சந்தைகளை பத்திரங்களாக வாங்கி நம்முடைய ஸ்டெபிலிட்டி வச்சு தான் அந்த 85 ரூபாய்க்குள்ள நம்ம நிற்க முடியுது. அப்போ இது வளர்ச்சிக்கான அளவீடா எப்படி எடுத்துக்கிறது? இல்ல நீங்க இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னா போன இல்ல, 2 இன்னைக்கு இல்ல, மாதங்கள் மிக இன்னைக்கு அதிகமாக இல்ல, இருந்து இன்னைக்கு இல்ல, இது தொடர்கிறது. இல்ல போன நம்ம இல்லைன்னா நீங்க 90 ரூபாய்க்கு டாலர் இல்ல, அடுத்தது அங்க இருந்து நம்ம தங்க டாலர் உயர்ந்ததுதான் நம்ம இல்ல, அது இல்ல, அது இப்ப நான் கேட்கிறேன், ஒரு அரசு டாலருடைய மதிப்பு இன்னைக்கு என்ன? சார் 2 விஷயத்தை சொல்லி 54 ல இருந்து எங்க போயிருக்குது? 80-90 ரூபாய்க்கு போயிருச்சு. சார் பெட்ரோல் விலையை தேர்தலை நோக்கி குறைவாக வைத்து 2 லட்சம் கோடிக்கு அன்னைக்கு பாண்டுகள் கொடுத்து இன்னைக்கும் அதுக்கு வட்டியும் அசலும் திருப்பி கட்டி கொண்டு அதெல்லாம் எப்பவே கட்டியாச்சு. இன்னும் முடிக்கல இல்ல, இல்ல, 2000 நீங்க சார் வந்து 2 ஆண்டுகளுக்குள்ள அது முடிச்சு சார், விட்டாரு. உங்க பிரதமரே அறிக்கை கொடுத்தாரு. இல்ல சார், நீங்களா ஏதாவது தவறான அறிக்கையை படிச்சா நான் ஒண்ணு 2032 வரை அது கட்டுறதுக்கு கையெழுத்து போட்டிருக்கு, ஆண்டுக்கு இவ்வளவு போகணும்னு இருக்கு. இன்னைக்கு நீங்க வாங்குற பெட்ரோல்ல இருந்து அந்த பாண்டுக்குரிய தொகை போயிட்டு இருக்கு. அதனால சுருக்கம் பாஸ்கர், ஒரே ஒரு கொஸ்டின். 2014ல ஒரு டாலருடைய மதிப்பு எவ்வளவு இருந்தது? 41 42 ரூபா. இன்னைக்கு 85 ரூபா. 85 சில்லறை. இது வந்து வளர்ச்சியா? பணவீக்கத்தை பத்தி சார் பேசல. பணவீக்கம் எப்படின்னு என்னமோ $5 வாழ்ந்து விடலாம். அது அமெரிக்காவை கம்பேர் பண்ண ஆமா. என்னங்க இன்னைக்கு வந்து மக்கள் பீகார்ல போய் பாருங்க. நீங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கும் பீகார்ல வருடத்திற்கான ஆண்டு வருமானம் 1 லட்சத்தை தாண்டல. குறைந்தது நம்மளாவது பார்த்தீங்கன்னா நெருங்கி 3 லட்சத்தில் இருக்கோம். நம்முடைய ஜிடிபி 9.64 இருக்கு. வெரி குட். நம்ம வளர்ந்துருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்திய அளவில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழல் தான். ஆனால் இன்னொன்று ஹலீம் சார்ட்ட சொல்லிடுறேன், தயவு செய்து நேரம் முடிஞ்சது. நம்முடைய தமிழக முதல்வர்கள் 1 ட்ரில்லியன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவப்பிரியன் நிறைய வழக்கு கொடுத்து இல்ல 1 ட்ரில்லியன் எவ்வளவு தெரியுமா? தெரியுங்க, 100 லட்சம் கோடி. இந்தியாவுடைய 86 லட்சம். இந்தியாவுடைய ஜிடிபி 4 லட்சம் 4.5 ட்ரில்லியன். ஆமா, நீங்க 1 ட்ரில்லியன் வந்தா 20-25 விழுக்காடுக்கு வரணும். நம்ம எவ்வளவு நமக்கு வளர்ச்சி எவ்வளவு வரும்? 15% சொல்றேன். இன்னைக்கு 9.64 இருக்கும். சரி, இது ஒன்றிய அரசு கொடுத்ததுதான். 9.64 இருக்கும். அப்ப இன்னொரு 6 விழுக்காடு 7 விழுக்காடு கூட மாட்டோமா? பாஸ்கரன் சார், எல்லாத்தையும் இணைச்சி யாரும் குறிக்கிட மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, நிறைய கருத்து. சரி 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் எந்த ஒரு மாநில அரசும் இதுவரையில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பற்றியோ அல்லது நீங்கள் சொன்ன அந்த லிக்கர் பற்றியோ அதை பற்றியோ பேசலை. தீர்மானம் நிறைவேற்றுறது வேறு, அதை பற்றி ஒரு பேச்சு கூட வரவில்லைங்கிறதா என்னை பொறுத்தவரையில் அப்படி தான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில். அப்புறம் 2வது, நான் எல்லா அரசினுடைய மக்கள் நல திட்டங்களையும் முழுமையாக வரவேற்பவன். ஏன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டை நான் முழுசாக நம்பிக்கை இருக்கக்கூடியவன். எல்லா மக்கள் நல திட்டங்களையும் வரவேற்கிறேன். ஆனால் இங்கே ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. 80 கோடி பேருக்கு இலவச அரிசி கொடுக்குறாங்களே, அப்புறம் எப்படி வந்து வளர்ந்த பொருளாதாரம்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அப்படி பார்க்க போனால் தமிழ்நாடு கூட தான் வளர்ந்த மாநிலம். நீங்கள் ஏன் காலை கொடுக்கணும், அப்புறம் ஏன் இலவசம் கொடுக்குறோம்? இல்லை ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த வாதத்துக்குள்ளே போக விரும்பல. நான் மக்கள் நல திட்டங்களை வரவேற்பவன். அதனால் இதையும் வந்து ஒரு ஆட்சிக்காக வச்சுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நிறைவாக சொல்லிக்கிறேன், இப்போது கூட ஜிஎஸ்டி கவுன்சிலில் இது மாதிரியான குளறுபடிகள் நீங்குவதற்கும் அல்லது ஸ்லாப் ரேட்டை மாற்றுறதுக்கும் மக்களுக்கு வந்து இன்னும் அதிக பலன்கள் கிடைக்கிற மாதிரி ஜிஎஸ்டியை மாற்றுறதுக்குமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நான் வரவேற்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. காந்தி கண்ட கிராம ராஜ்யம்
கிராம பொருளாதாரம் நீங்க தான் பேசுவீங்க. அதற்கான அதான் இந்த என்னோட அரசியல், area. இந்த அரசியல்ல அந்த அந்த வளர்ச்சி அங்கிருந்து வந்திருக்கிறதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. கிராம பொருளாதாரம் இப்போது மட்டுமே இல்லை, சுதந்திர இந்தியாவில் எப்போதுமே அது பின்தங்கி இருக்கிறது. கிராம பொருளாதாரம் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். அது இன்னும் நிறைய அரசியல் இருக்குது பின்னால். கிராம பஞ்சாயத்தில் யார் மதிக்கிறாங்க இன்றைக்கி? கிராமத்துக்கு வர வேண்டிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வர வேண்டிய கேளிக்கை வரியை அவங்கள்ட்ட கேட்காமலே ரத்து செய்ய முடியுது. அப்புறம் என்ன இருக்குது? உள்ளாட்சி அதிகாரத்தில் எதுவுமே இல்லை, நிதியும் இல்லை, நிர்வாகமும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லா மாநிலங்களுமே நான் வந்து மாநில குறிப்பு சொல்கிறது இல்லை. பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர். செல்ஃப் ரிலையன்ட். அந்த செல்ஃப் ரிலையன்ட் எங்கேருந்து வரும்? கிராமத்துல இருந்து வரும். அதுதான் இல்லையா, கிராம பொருளாதாரங்கிறதே இல்லாமல் படிச்சுல. உங்களை கிராம பொருளாதாரங்கிறதே இப்போ எதுவும் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மட்டும்தான். வழக்கணுங்கிறதா சார் டெல்லியிலேருந்து நேரடியாக பஞ்சாயத்து போர்டுக்கு பணம் அனுப்பலாங்கிற முறையை நாங்கள் எங்கள் ஆட்சியில் கொண்டு வந்தோம். நீங்கள் ஒரு மாநில அரசு கொடுத்து அது மாவட்டத்துக்கு போய் அங்கே கிராமத்துக்கு போக முடியாது. பஞ்சாயத்து ராஜ் போனால் அதில் வந்து 125% போய் சேர மாட்டேங்குது. அதனால தான் எங்களுடைய அரசு நேரடியாக டெல்லி மூலமாக நேரடியாக பஞ்சாயத்துக்கு போகலான்னு நடத்தாமல் ஸ்பெஷல் ஆபீசரை போட்டு 8 மாசமாக தமிழக அரசு செய்யவில்லை. தமிழக அரசு செய்யவில்லை. அதுதான் நம்முடைய உங்க கூட்டணி அரசு செய்யவில்லை. அதுதான் இப்போ இந்த கருத்தரங்கத்துல இது ஒரு கதைத்தல். இதுல விவாதம் என்று சண்டை பிடிப்பதல்ல. எங்களுடைய ஆளுமைகளை பாருங்க. ஒவ்வொருத்தரும் இந்த தேச நலனுக்காக அரசாங்கத்திற்கே சொல்கிறார், இதுதான் நம்முடைய உரிமை. நிச்சயமாக இந்த தேசம் ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், தேசம் உருக்குலையாத வளர்ச்சியை பெற வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு பேசிய மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா முருகன் அவர்கள், சகோதரர் தேவப்பிரியா, புதுமடம் ஹலீம் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சி செய்தி தொடர்பாளர், அறிவுசார் தளத்திலிருந்து பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.